மீண்டும் களமிறங்குகிறார் நம்மளோட டீன் ஆம்ப்ரோஸ் டபிள்யூவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிராஃப்ட் மூலிமா ரோமன் ரெயின்ஸ் எந்த பிராண்டுக்கு சிலர் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிராஃப்ட்டில் கிடைச்ச சில பர்பா நியூஸ்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது ரெஸ்லிங் தமிழ் சேனல். நண்பா ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தா நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் பற்றின நியூஸ் தான். நம்மளோட டிராஃப்ட் இப்போதைக்கு ஒரு ஆரம்பிக்க போது டபிள்யூ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. டிராஃப்ட்னா கொஞ்சம் நாளில் கொஞ்சம் மாதத்தில் ஆரம்பிக்க போகணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அதில் கிடச்ச நியூஸ் என்னென்னு பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸ் இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் ஆன ரெட் பிராண்ட் த ராவில் தான் வர போகிறாரு. இப்போ டிராஃப்ட் மூலிமா நம்மளோட ரோமன்ஸ் இப்போ ரா போகிறார். ஏன்னா இப்போதைக்கு அவர் கடந்த ஒரு 4 வருஷமாகவே அவர் ஸ்மாக்டவுன் சைடில் இருந்தார். ஸோ அந்த ஸ்மாக்டவுன் சைடில் இருந்ததுனால இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ் இப்போதைக்கு ரா சைடில் வர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோமன் ரெயின்ஸ் ராவுக்கு வந்து அவரோட புதுசு ஒரு ஸ்டோரியில் கொண்டு போக சொல்லி நான் நினைக்கிறேன். அவரோட புதுசாக யார் கூட மோதுவார் பார்த்தா வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட டேமியன் பிரைஸ் கூட மோதலாம், நம்மளோட செத்ரான்ஸ் கூட அகைன் கூட மோதலாம், இன்னும் நிறைய ரெஸ்லர்ஸ் கூட மோதலாம் சொல்லிட்டு பற்றி தெரிஞ்சு வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரோமன் ரெயின்ஸ் பற்றிக்கு ஸ்மாக்டவுன் சைடில் இருக்கணுமா இல்லை ரா சைடில் இருக்கணுமா சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை நம்ம ரோமன் ரெயின்ஸ் NXT சைட் போவார் சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்க சொல்லிட்டு அதே மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அப்படி ரோமன் ரெயின்ஸ் நம்மளோட ரா சைடுக்கு அவரோட ஃபஸ்ட் அவர் ஆப்போனண்ட்டாக யாருக்குன்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அதையே மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தா டிராஃப்ட்டில் கிடச்சி இன்னொரு நியூஸ் தாங்க. நம்மளோட டபிள்யூ பற்றிக்கு டிராஃப்ட் மூலிமா கொண்டு வர போகிறாங்க. ஸோ நம்ம பிராண்டில் இப்போதைக்கு மாற்றி ரெஸ்ல் போடும்போது அதில் இன்னொரு நியூஸ் கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தா நம்மளோட பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் தாங்க. நம்மளோட பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் இப்போதைக்கு எந்த பிராண்டுக்கு டிராஃப்ட் ஆகிறாரு பார்த்தா அவர் ஸ்மாக்டவுனுக்கு டிராஃப்ட் ஆக போகிறார் சொல்லிட்டே வராங்க. இந்த பிராக் லெஸ்னர் இப்போதைக்கு ஸ்மாக்டவுனுக்கு போக போகிறாரு. இத்தனை வருஷமாக அவர் நம்ம ரா சைடில் இருந்து முக்கியமாக பிராக் லெஸ்னர் எப்பயுமே ஒரு ஃப்ரீ ஏஜென்ட்டாக இருப்பார். போத் பிராண்ட்ஸ் இருப்பார். அதாவது ஸ்மாக்டவுன்லேயும் கலக்குவார், அதாவது ஸ்மாக்டவுன்லேயும் போய் நொறுக்குவார். ஸோ இந்த தடவை என்ன டபிள்யூ பிளான் பண்ணியிருக்காங்க பார்த்தா அவர் ஒரு சிங்கிள் பிராண்ட்லேயே போடலாம், அவர் இப்போதைக்கு நம்ம ஸ்மாக்டவுன்லேயே போகலாம் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி நீங்கள் இந்த மாதிரி நம்மளோட பிராக் லெஸ்னரோட ஸ்மாக்டவுன் பிராண்ட் போகிறது நினைக்கிறீங்க? இன்னும் பிராக் லெஸ்னரே வரலாம் சொல்கிறீங்க. பட் கூடிய சீக்கிரம் நம்மளோட பிராக் லெஸ்னருக்கான ஒரு ஸ்டோரி ரெடி ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பாக அவர் வருவார் சொல்லிட்டு நாம எதிர்பார்க்கலாம். நீங்கள் பிராக் லெஸ்னர் எதிர்பார்க்கல சொல்லிட்டு அதையும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அப்படி அவர் வந்தால் எந்த ஒரு பிராண்டுக்கு போகிற சொல்லிட்டு அதையும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. தேர்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தா டீன் ஆம்ப்ரோஸ், அதாவது நம்மளோட ஜான் மாக்ஸ்லி இஸ் கமிங். நம்மளோட டீன் ஆம்ப்ரோஸ் இப்போதைக்கு NJPW வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் AEW டாப் மோஸ்ட் ரெஸ்லராக இருக்கார். இப்போதைக்கு அவருக்கு இருக்கிற ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அங்கே நல்லாவே போயிட்டு இருக்கு. பட் ஃபியூச்சரில் நாம் எதிர்பார்க்குற மாதிரி நம்மளோட டீன் ஆம்ப்ரோஸ் WWE ஒரு வாரம் கேட்டால் கண்டிப்பாக வர போகிறாருங்க. பிகாஸ் நாம் இந்த ரெஸ்ல்மனியா 40 நம்மளோட ஷீல்டு மியூசிக் பண்ணி நம்ம என்ன எல்லாம் எதிர்பார்த்தது என்னன்னா நம்மளோட டீன் ஆம்ப்ரோஸ் வருவார் சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தோம். நீங்கள் எத்தனை பேர் நம்ம டீன் ஆம்ப்ரோஸ் நம்ம ரெஸ்ல்மனியா 40 வர சொல்லி எதிர்பார்த்து சொல்லிட்டு அதையும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி தாங்க இப்போதைக்கு நடக்க போகிற ரெஸ்ல்மனியா 41 42க்கு மேலே கண்டிப்பாக நம்ம டீன் ஆம்ப்ரோஸ் WWE வருவார் சொல்லிட்டு தான் வராங்க. டீன் ஆம்ப்ரோஸ் இந்த மாதிரி டபுள் ரிட்டர்ன் கொடுத்து அவர் எந்த அளவுக்கு தரமான ஒரு மேட்ச் தருவார். நாம் எல்லாருமே எதிர்பார்க்குற அந்த ஒரு ரெஸ்ல்மனியா மெயின் ஈவெண்ட்டான நம்மளோட டீன் ஆம்ப்ரோஸ் ரோமன் ரெயின்ஸ் செத்ரான்ஸ்க்கான ஒரு மேட்ச் எதிர்பார்க்குறோம். நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நம்மளோட வருங்கால ஃபியூச்சர் சாம்பியன் டீன் ஆம்ப்ரோஸ் WWE ரிட்டர்னுக்காக எத்தனை வெயிட் பண்ணி சொல்லிட்டு அதையும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல். ஓகே நண்பா, உங்கள் நண்பன் ஆஜித்.